ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடலாமா? அதுதான் பேபிஸ்க்கான நலங்கு மாவு தான் நம்ம இப்போ லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து நலங்கு மாவு அடல்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தோம். செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணணும். கேர்ள் பேபிக்கு தனியாக, பாய் பேபிக்கு தனியான்னு சொல்லி தனித்தனியாக ரெண்டுமே வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். கேர்ள் பேபிக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி, பாய் பேபிக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி, கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லா ஹெர்ப்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி, என்னோடய பேபிக்கு நான் எப்படி பார்த்து பண்ணுவேனோ அதே மாதிரி தான் இதையும் நான் பண்ணியிருக்கேன். என் பேபிக்கு 2 இயர்ஸாக இந்த நலங்கு மாவு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பெரிய பையனுக்கு 2 வயசு ஆகுது, என் சின்ன பையனுக்கு 3 மாதம் ஆகுது. 2 பேத்துக்கும் இந்த நலங்கு மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பாதாம், பூலான் கிழங்கு, ஆவாரம் பூ, ரோஜா இதழ்னு சொல்லிட்டு 15 வகையான ஹெர்ப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ப்ரைஸுன்றதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஏகே ஹெர்பல்ஸில் இப்போ வரைக்கும் லான்ச் பண்ண ப்ராடக்டாக இருக்கட்டும், இனிமேல் பண்ண போகிற ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்கள் பேபிஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்னில் இருக்க நரிஷ்மெண்ட் கொடுக்கும், நல்லா வந்து கலர் கொடுக்கும். என் பேபிக்கு நான் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் பாய் சொல்லிவிட்டு நம்ம நலங்கு மாவுக்கு ஹாய் சொல்லுங்கள்.